கைஸ், இன்னைக்கூட வீடியோ என்னப்பான்னா, இன்னைக்கு வந்து நம்ம கறி லீஃப் பவுடர் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்க போகிறோம். அது வந்து நம்ம பேச்சுலருக்கு, அது இல்லாத இட்லி தோசாக்கு ஒயிட் ரைஸ்க்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஸ்டோரேஜ் கூட பண்ணலாம். இதில் பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்குது, அப்புறமா நம்ம இப்படி எப்படி சேர்த்துன்ட்டு பார்க்கலாம் வாங்கோ. நான் வந்து கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கின்னு கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, மல்லி, மிளகு, வெள்ளை எள்ளு, அப்புறமா காஞ்சி மிளகா, அப்புறமா இந்த கருவேப்பிலை வந்து செப்பரேட்டாக நான் ரோஸ்ட் பண்ணிக்கினேன். இது ரோஸ்ட் பண்ணோன்னா நம்ம மிக்ஸி ஜாருக்கு போடுறப்போ கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்துக்கணும், மஞ்சள் சேர்த்துக்கணும், கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது பண்ணி நம்ம பவுடர் பண்ணி வச்சுட்டு நமக்கு எப்போ வேணாலும் அப்போ நம்ம சாதத்துக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம், தோசை கூட சேர்த்துக்கலாம். அது இல்லாத இதில் ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி, ஐரன், பொட்டாசியம், கார்போஹைட்ரேட், ஃபைபர், முடிக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் ரொம்ப அடர்த்தியாக கருப்பாக இருக்கும். கண்ணுக்கும் இது ரொம்ப நல்லது. பசங்களுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி கொடுத்தா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சா